ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கம்பைலேஷன், சமச்சீர் கம்பைலேஷன் 6th to 12th அந்த மாதிரி தமிழுக்கு வந்து நான் கொடுத்துருந்தீங்க, கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியம்க்கு வந்து கம்பைல் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் எடுத்துட்டு வந்துருக்கேன். ஓகேங்களா? சரி, லிங்க் கீழே இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஓடிடாதீங்க. ஏன்னா அது எப்படி போய் சர்ச் பண்ணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ். நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். பட் அந்த லிங்க் குள்ள போயிட்டு எப்படி போகணும்னு சொல்றேன். ஓகேங்களா? அது டைரக்டா வந்து எங்க வந்து நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நிற்கும். ஸோ இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பாலிட்டி கம்பைலேஷன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிடிஎஃப் அப்படின்னும் போது 11th 12th எல்லாமே இன்க்ளூட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சமச்சீர் புக் கம்பைலேஷன், மீடியம் வந்து இங்கிலீஷ், சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி யூனிட் 9 எக்கனாமி, ஜியோகிராஃபி. ஓகேங்களா? கீழே மீடியம் வந்து இங்கிலீஷா தமிழான்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம், பிசிக்ஸ் 6th to 12th. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அண்ட் இவிஎஸ் 6th to 12th. இது பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம். அடுத்து பாத்தீங்கன்னா இது தமிழ் மீடியம். அடுத்து கீழே இருந்தீங்கன்னா ஐஎன்எம் 6th to 12th இங்கிலீஷ் மீடியம். அடுத்து கெமிஸ்ட்ரி, இது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம். அடுத்து பாத்தீங்கன்னா சமச்சீர் புக் கம்பைலேஷன் யூனிட் 9 இங்கிலீஷ் மீடியம். அந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ இது பாருங்க குரூப் 1 எக்கனாமிக் கம்பைலேஷன், அது மாதிரி ஜியோகிராஃபி. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் யூனிட் 8 மீடியம் வந்து இங்கிலீஷ். அதுக்கு அடுத்து கீழே வந்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜியோகிராஃபி, அதாவது சோலார் சிஸ்டம், எர்த் லித்தோஸ்பியர் அது மட்டும். அடுத்து ஹியூமன் அண்ட் பிசிக்கல் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அது. அடுத்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார். ஸோ இந்த மாதிரி நிறைய கீழே வர நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஏன்னா இன்னொன்னு டவுன்லோட் பண்ணி காட்டலன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவ்வளவு இது இருக்கு. ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி டாபிக் கீழே பாருங்க. ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி இது வந்து பார்ட் 5. ஓகேங்களா? இது பார்ட் 2. ஓகேங்களா? சோ இது பார்ட் 1. சோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, அதை பாத்துக்கோங்க. பார்ட் 3, பார்ட் 4. ஓகேங்களா? அடுத்து ஹெல்த் சிஸ்டம் தனியா, இதெல்லாம் எக்கனாமிக்ஸ். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அதோட பார்ட் 1, அதை பார்ட் 2. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மனி, அது எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ முக்கியமான டாபிக்ஸ் இது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கீழே வந்தீங்க இ கவர்னன்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ரிஃபார்மர்ஸ் ஆஃப் பக்தி மூவ்மெண்ட் பார்ட் 1. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஜியோகிராஃபி இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ், இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் பாக்ஸ், அதே மாதிரி எக்கனாமிக்ஸ், கான்ஸ்டியூஷன், அதே மாதிரி இந்த புக்ஸ் எல்லாம் வந்து இருக்கு பாத்துக்கோங்க. இது தமிழ் மீடியம். ஓகேங்களா? ஸோ அது பாத்துக்கோங்க. அடுத்து யூனிட் 8(1). ஓகேங்களா? ஸோ அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அத்வைதா, இதெல்லாம் வந்து தமிழ். ஓகேங்களா? சரி, ஓகே, இது விட்டுருங்க. இந்து மதமும் தோற்றமும், இந்து மத இணைப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அது அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா அதே மாதிரி யூனிட் 9 சமச்சீர் கம்பைலேஷன், யூனிட் 9 எஸ்எம் சந்தோஷ்மணி டிஎன்பிஎஸ்சி அவங்களுக்கு, சமச்சீர் மேக்ஸ், அது மாதிரி இது தமிழ் விட்டுருங்க. இங்கிலீஷ் வேணும் இங்கிலீஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா தெரியும் பாலிட்டி, ஹிஸ்டரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ், இங்கிலீஷ் கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ். மேல தமிழ் கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இங்கிலீஷ் கவர்மெண்ட் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கு. எக்கனாமிக் சமச்சீர் கம்பைலேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு இதுல. ஓகேங்களா? ஸோ நீங்க ஜஸ்ட் ஓகே வேற ஏதாவது வேணும், வேற டாபிக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை டச் பண்ணி ஃபைல்ஸ்ல போங்க, டைரக்டா தேடிக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா? தமிழ்லயும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் சர்ச், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து நிறைய அகாடமிக்ஸ் புக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. தற்காலம் பேஸ் பண்ணி A to Z வரைக்கும் நாயகம் அகாடமி அப்படின்னா, தற்காலம் அப்படின்னா தமிழா இருக்கலாம், மேபி இங்கிலீஷே கூட இருக்கலாம். நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல சர்ச்ல கொடுத்து எனக்கு குவாலிட்டி வேணும் அப்படின்னீங்கன்னா குவாலிட்டி அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். எக்கனாமிக்ஸ், யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ், எக்கனாமி ஃபைனல் அப்படின்னா யூபிஎஸ்சிலையும் வந்து பார்த்தோன்னா யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் என்ன டாபிக் முக்கியமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங், மானிட்டரி பாலிசி, பிசிக்கல் பாலிசி, இது எல்லாமே யூபிஎஸ்சி வருது. ஸோ மைண்ட் மேப் வந்து இதுக்கு மைண்ட் மேப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ வந்து அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்.
ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எக்கனாமிக்ஸ், நெட் இல்ல, ஸோ அதனால சர்ச் ஆக மாட்டேது. ஓகேங்களா? ஸோ எனிவே, ஸோ இந்த மாதிரி வரும். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வழி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு, இதுல எல்லாமே இருக்கு. ஸோ நீ ஆல் ஹாவ் டு டூ இஸ் சர்ச் பை யுவர் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ எப்படி சர்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ போய் சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. கண்டபடி எல்லா நோட்ஸும் எடுத்து வச்சு படிக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா உங்க மைண்ட்ல ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிப்பீங்க ஒரு நோட்ஸ் வந்து இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இல்ல அது வந்து ஒரு அகாடமியா இருக்கலாம், அதுல வந்து ஒரு இது கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது மட்டும் எடுத்து படிங்க. தயவு செஞ்சு எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நான் வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் சொல்றேன், நிறைய பேருக்கு சொல்றேன் அப்படின்றதுனால நான் வந்து மொத்தமா தான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, தேவையில்லாததை விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் மைண்ட் மேப்ஸ் தான் கேட்டிருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஒன்னொன்னா போடுறேன். கீப் ஆன் ஃபாலோயிங் மீ. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நீங்க கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். பாய். இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ ஜஸ்ட் நீங்க போய் அந்த லிங்க் டச் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா இந்த நான் சொன்ன லிங்க் குவாலிட்டி கம்பைலேஷன் அங்க வந்து நிற்கும். ஈஸியா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க சர்ச் பண்ண வேண்டிய கஷ்டம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்க அதுக்கு மேல கூட போய் பாருங்க, நிறைய கிடைக்கும். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஏன்னா முக்கியமான இடம் அதாவது இங்க இதை சென்டர் பண்ணி இருக்கிறதுனால நான் இந்த ஏரியா லிங்க் நான் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தீங்கன்னா மேலே கிளீன் போனீங்கன்னா இங்க பாருங்க என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. பாலிட்டி, சமச்சீர் மேத்ஸ், தமிழ் சமுதாயம், வரலாறு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்கு. இங்கிலீஷ் மீடியம், அது கெமிஸ்ட்ரி, தமிழ் மீடியம், அதுமாதிரி சங்கர் லீடர்ஸ் அவங்கள வந்து தமிழ் மீடியம், அந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். பாய். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ மீட் பண்றேன். பாய்.